நம்மளாம் ட்ரெயினில் போகிறோம் இல்லையா? நம்மளாம் எதில் உட்காந்துட்டு போகிறோம் சொல்லுங்கள்? பொட்டியில் உட்காந்துட்டு போகிறோம். இன்ஜினில் எத்தனை பேர் உட்காந்து போயிருக்கீங்க? இதுதான் நான் எப்போவுமே இன்ஜினில் தான் இதில் உட்காந்து போவேன். யாராவது இருக்கீங்களா அந்த மாதிரி? யாரும் உட்காரது கிடையாது. நம்ம எல்லாருமே அந்தந்த போகி. ஏசியில் போ, நீ நான் ஏசியில் போ, நீ தொங்கின்னு போ, படிக்கட்டில் உட்காந்துன்னு போ, நீ அந்த டாய்லெட் கிட்ட நின்றுன்னு போ, வாஷ் பேஷன் கிட்ட நில்லு, எங்கே போனா நில்லு. பொட்டியில் தான் நின்றுன்னு போக முடியும். இன்ஜினில் எத்தனை பேர் உட்காந்துன்னு போயிருக்கீங்க? இதுதான் நான் எப்போவுமே உங்களுக்கு தெரியாது, இன்ஜினில் தான் இதில் உட்காந்துட்டு போவேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கிடையவே கிடையாதுங்க. நம்மளாம் பொட்டி, அவர் ஒண்டி தான் இன்ஜின். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ வரும் பொட்டி. நீ நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இன்ஜின்றவரு அவருடைய நீதி தான் இன்ஜின். அவர் தான் இன்ஜின். அவர் தான் நம்மளை அப்படியே கூண்டு போறார். கட 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 கடன் நம்ம எல்லாம் உட்காந்து பேசின்னு கதை பேசின்னு கடலை சாப்பிட்னு காப்பி குடிச்சிக்கின்னு பார்த்தீங்கன்னா எழுந்து கொண்டாரம் போய் காரி துப்பிக்கின்னு ஏதோ ஒன்று செஞ்சுன்னு கடந்து கிடப்போம். இதான் உண்மை. நீங்க பாருங்க, போர் அடிக்குதுன்னு இருந்து கொண்டாரம் போய் அப்படி டோர்ல நின்று கொண்டாரம் காத்து வாங்குறது, இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலை. ஆனால் இன்ஜின் நின்று போச்சுன்னு சொன்னா 20 போகியம் அவ்வளோதான், முடிஞ்சு காலியாங்க. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே இன்ஜின் மாதிரி. நான் மாத்திரம் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. அதோட சுயநீதி ரொம்ப ஹைலைட் பண்ணிக்குவாங்க பாருங்க. நாங்கள் எப்படி தெரியுமா வருவோம், நாங்கள் எப்படி தெரியுமா ஜெபிப்போம், நாங்கள் எப்படி தெரியுமா கோயிலுக்கு போவோம், நாங்கள் எப்படி தெரியுமா கொடுப்போம், நாங்கள் எப்படி தெரியுமா முடிச்சு எல்லாம் அழுக்கான கந்த நாத்தம். எவனுக்கிட்டே போக முடியாது. சுயநீதி தேவனுக்கு விருப்பமே கிடையாதுங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதுக்கு ஜெபிக்காம இருங்கன்னு நான் சொல்லலை, வேதவாசிங்க இருங்கன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் வேதவாசி ஜெபிக்கிறதுனால காரியம் நடக்கல. தேவனே உங்களுக்கு நீதியாக இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க. நான் ஜெபிக்கிறேன், வேதவாசிக்கிறேன், பிரசங்கிக்கிறேன், ஊழியம் பண்ணுறேன், பாவிகளோட போய் சுவிசேஷத்தை சொல்கிறேன். இது தேவனே எனக்கு நீதியாக இருக்கிறதுனால இந்த காரியம் நடக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க?